ஓம் சாந்தி. முரளி டேட் 11/1/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, பகவான் நமக்கு படிப்பிக்கிறார். நம்முடைய இந்த மாணவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது. நம் மீது பிரகஸ்பதி திசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் எப்போதும் இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அனைவரின் அன்பு பிராப்தியாகிறது? பதில்: யார் பலரின் நன்மைக்கு நிமித்தமாக இருக்கின்றாரோ அவரால் நன்மை அடைந்தவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என்னுடைய தாய். ஆக தன்னைத்தான் பாருங்கள், நாம் எவ்வளவு பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம். தந்தையின் செய்தியை எவ்வளவு ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றோம். தந்தையும் செய்தியாளர்தான். குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இரு தந்தையர் இருக்கின்றனர். எல்லையற்ற தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். பாடல்: நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு தினம்தோறும் புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகி அமருங்கள். புத்தி வெளியே அலைந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் ஞான கடல், அன்பு கடல். ஞானத்தின் ஒரு துளி போதும் என்று கூறுகின்றனர். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஆஸ்தி கிடைத்துவிடும். அமரபுரியாகிய வைகுண்டத்திற்கு சென்று விடுவீர்கள். மற்றபடி இந்த தலை மீதிருக்கும் பாவங்களின் சுமையை இறக்க வேண்டும். விதிபூர்வமாக விவேகமான முறையில் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. உயர்விலும் உயர்வானவராக இருந்தவரே பிறகு இறுதியில் கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார். ராஜயோக தவத்தினை ஒரு தந்தைதான் கற்றுத்தருகின்றார். ஹடயோகம் முற்றிலும் தனிப்பட்டது. அது எல்லைக்குட்பட்டது, இது எல்லையற்றது. அது துறவற மார்க்கம், இது இல்லற மார்க்கம். நீங்கள் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. இல்லற மார்க்கத்தில் தூய்மையான தேவி தேவதைகள் இருந்தனர். பின்னர் தேவதைகள் வாம மார்க்கத்தில் செல்கின்றனர். அதனுடைய படங்களும் உள்ளன. மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் படங்களை உருவாக்குகின்றனர். அதை பார்க்கும் போது கூச்சம் ஏற்படுகிறது. ஏனென்றால் புத்தியே ஒரேடியாக இல்லாதது போல் ஆகிவிடுகிறது. நீங்கள் அன்பு கடல் என்ற புகழ் தந்தையினுடையதுதான். இப்போது அன்பின் துளி இருப்பதில்லை. இங்கு ஞானத்தின் விஷயம். நீங்கள் தந்தையை புரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வருகிறீர்கள். தந்தை சத்கதிக்கான ஞானத்தை தான் வழங்குகின்றார். கொஞ்சம் கேட்டார்கள், சத்கதியில் வந்துவிட்டார்கள். இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். நாம் வைகுண்டத்தின் எஜமானன் ஆகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இந்த சமயத்தில் முழு உலகிலும் ராவண ராஜ்யம் உள்ளது. உலக ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் உலகின் எஜமானனாக இருந்தீர்கள். இப்போது வரை அந்த சித்திரங்கள் இருக்கின்றன. மற்றபடி லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் எதுவும் இல்லை. அது தவறு. தந்தை தான் எப்போதும் சரியானவர் என சொல்லப்படுகிறார். தந்தை மூலமாக முழு உலகமும் சரியானதாக ஆகிறது. இப்போது சரியற்றதாக உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஆச்சரியப்படும்படி ஞானத்தை கேட்கிறார்கள், பிறருக்கும் கூறுகிறார்கள், பிறகு ஓடி போய் விடுகின்றனர். ஓஹோ மாயா, நீ எவ்வளவு பலசாலியாக இருக்கிறாய். நீ தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பி விட்டு விடுகிறாய். ஏன் பலசாலியாக இருக்காது? அரை கல்பமாக அதனுடைய ராஜ்யம் நடக்கிறது. ராவணன் என்றால் என்ன என்பதையும் கூட நீங்கள் அறிவீர்கள். இங்கும் கூட சில குழந்தைகள் புத்திசாலிகளாக இருக்கின்றனர், சிலர் முட்டாளாகவும் இருக்கின்றனர். நம்மீது பிரகஸ்பதியின் திசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் இறக்கிறார்கள்,
அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சி ஏதும் செய்வதில்லை. வெறுமனே சொர்க்கத்திற்கு சென்று விட்டார் என்று மட்டும் சொல்லிவிடுகின்றனர். உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது சொர்க்கத்தின் எஜமானன் ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று யாரும் சொல்வதில்லை. அப்படி ஒருவேளை சொன்னால், என்ன இப்படி சொல்கிறீர்கள், வாயை மூடுங்கள் என்று கூறுவார்கள். மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை கூறுகின்றனர். தந்தை உங்களுக்கு எல்லையற்ற விஷயங்களை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், மிகவும் போதை ஏற வேண்டும். யார் கல்பத்திற்கு முன்பு முயற்சி செய்தார்களோ, என்ன பதவி அடைந்தார்களோ அதைதான் அடைவார்கள். பல முறை குழந்தைகளாகிய உங்களை மாயையின் மீது வெற்றி பெற வைத்திருக்கிறார். பிறகு நீங்கள் தோல்வியும் அடைந்தீர்கள். இதுவும் நாடகமாக உருவாகியுள்ளது. ஆக குழந்தைகளுக்கு மிகவும் குஷி இருக்க வேண்டும். மரண லோகத்திலிருந்து அமர லோகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இந்த மானவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது. இந்த சமயம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக உள்ளது. இதை எந்த மனிதரும் அறியவில்லை. பகவான் தாமே வந்து படிப்பிக்கிறார். இது மிகவும் சிறப்பான மானவ வாழ்க்கையாக உள்ளது. ஆத்மாதான் படிப்பிக்கிறது. பிறகு இவருடைய பெயர் இன்னது என்று கூறுவார்கள். ஆத்மாதான் ஆசிரியராக உள்ளது அல்லவா? ஆத்மாதான் கேட்டு தாரணை செய்கிறது. ஆத்மாதான் கேட்கிறது. ஆனால் தேக அபிமானத்தின் காரணமாக புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்திலும் ஆத்மாவாகிய நமக்கு இந்த ஷரீரம் கிடைத்துள்ளது. இப்போது வயது முதிர்ந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று புரிந்து கொள்வார்கள். உடனே காட்சியும் தெரியும். நாம் இப்போது இந்த பழைய ஷரீரத்தை விட்டு புதியதை எடுக்கிறோம் என்று. குளவியின் உதாரணமும் கூட இப்போதையதுதான். நாம் பிராமணியர் என்று இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நாடகத்தின் திட்டப்படி யார் உங்களிடம் வந்தாலும் அவர்களுக்கு பூம் பூம் செய்கிறீர்கள். பிறகு அவர்களிலும் சிலர் பக்குவமற்றவராகவும் சிலர் காய்ந்தும் போகின்றனர். சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் தமக்கு சமமாக யாரையும் ஆக்குவதில்லை. உங்களிடம் குறிக்கோள் உள்ளது. இந்த சத்திய நாராயணர் கதை, அமர கதை, இவை அனைத்தும் உங்களுடையதுதான் ஆகும். ஒரு தந்தை மட்டுமே உண்மையை கூறுகின்றார், மற்ற அனைத்தும் பொய். அங்கே சத்திய நாராயணரின் கதையை சொல்லி பிரசாதம் கொடுத்தபடி இருக்கின்றனர். எங்கே இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், எங்கே அந்த எல்லையற்ற விஷயங்கள்? உங்களுக்கு தந்தை வழிமுறை கொடுக்கின்றார். நீங்கள் அதை குறிப்பெடுக்கிறீர்கள். மற்றபடி புத்தகங்கள், சாஸ்திரங்கள் போன்ற அனைத்தும் அழிந்து போய்விடும். பழைய பொருட்கள் எதுவுமே இருக்காது. கலியுகத்திற்கு இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். ஆகையால் பெரிய பெரிய கட்டிடங்கள் போன்றவற்றை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். செலவு செய்து கொண்டே இருக்கின்றனர். சமுத்திரம் அவற்றை விட்டுவிடுமா என்ன? ஒரே பேரலையில் அனைத்தையும் விழுங்கிவிடும். இந்த பம்பாய் இருக்கவில்லை, இனியும் இருக்காது. இப்போது 100 வருடங்களுக்குள் என்னவெல்லாம் வந்துவிட்டன. முன்பு வைஸ்ராய் கூட 4 குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில் வந்தார். இப்போது கொஞ்ச காலத்தில் என்னவெல்லாம் ஆகிவிட்டது. சொர்க்கம் மிகவும் சிறியது. நதிக்கரையில் உங்கள் மாளிகைகள் இருக்கும். இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது பிரகஸ்பதி திசை இருக்கிறது. நாம் இவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிறோம் என்று குழந்தைகளுக்கு குஷி இருக்க வேண்டும். யாராவது திவால் ஆகிவிட்டால் ராகுவின் திசை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் பிரகஸ்பதி திசையை நினைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். பகவான் தந்தை நமக்கு படிப்பிக்கின்றார். பகவான் யாருக்காவது படிப்பிப்பாரா என்ன? நம்முடைய இந்த மானவ வாழ்க்கை மிகவும் சிறந்தது என்று தெரிந்துள்ளீர்கள். நாம் நரனிலிருந்து நாராயணன், உலகின் எஜமானன் ஆகிறோம். இங்கே நாம் ராவண ராஜ்யத்தில் வந்து மாட்டிக்கொண்டோம். பிறகு சுகதாமத்திற்கு செல்கிறோம். நீங்கள் சங்கம் யுக பிராமணர்கள்.
பிரம்மா மூலமாக ஸ்தாபனை நடக்கிறது. ஒருவர் மட்டும் இருக்க மாட்டார், நிறைய பேர் இருப்பார்கள் அல்லவா? நீங்கள் இறை உதவியாளர்களாக ஆகியுள்ளீர்கள். சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய இறைவன் சேவை செய்கிறார். அதில் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். யார் அதிக உதவி செய்கின்றனரோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். அவர்கள் யாரும் பசியால் இறக்க மாட்டார்கள். இங்கே பிச்சைக்காரர்களிடம் சோதனை செய்தாலும் கூட ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கிறது. யாரும் பசியால் இறப்பதில்லை. இங்கேயும் நீங்கள் தந்தையுடையவராக ஆகியுள்ளீர்கள். தந்தை ஏழையாக இருந்தாலும் குழந்தைக்கு உணவு கிடைக்காத வரை அவர் சாப்பிடுவதில்லை. ஏனெனில் குழந்தைகள் வாரிசுகளாக இருக்கின்றனர். அவர்கள் மீது அன்பு இருக்கிறது. அங்கேயோ ஏழை என்ற விஷயமே கிடையாது. அளவற்ற தானியங்கள் இருக்கும். எல்லைக்கப்பாற்பட்ட செல்வம் இருக்கும். அங்கே ஆடை அணிகலன்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கின்றார், எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்திற்கு முன்னால் சென்று அமருங்கள். இரவிலும் கூட அவ்வாறு அமரலாம். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்தபடியே தூங்கிவிடுங்கள். ஆஹா, பாபா நம்மை இப்படி ஆக்குகின்றார். நீங்கள் இப்படி பயிற்சி செய்து பாருங்கள், எவ்வளவு குஷி ஏற்படும். பிறகு அதிகாலையில் எழுந்து அனுபவம் சொல்லுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மற்றும் ஏணிப்படியின் சித்திரம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். நம்மை யார் படிப்பிக்கின்றார் என்று மாணவர்கள் தெரிந்துள்ளனர். அவருடைய சித்திரமும் இருக்கிறது. அனைத்தும் படிப்பின் ஆதாரத்தில் உள்ளது. சொர்க்கத்தின் எஜமானன் ஆவீர்கள். மற்றபடி பதவிக்கு ஆதாரம் படிப்பு. பாபா சொல்கின்றார், நான் ஆத்மா, ஷரீரம் அல்ல என்ற முயற்சி செய்யுங்கள். நான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றேன். எந்த கஷ்டமும் கிடையாது. மாதர்களுக்கு மிகவும் சகஜம். ஆண்கள் தொழிலுக்கு சென்று விடுகின்றனர். இந்த குறிக்கோளுடைய சித்திரத்தை லக்ஷ்மி நாராயணரை வைத்து நிறைய சேவை செய்ய முடியும். நிறைய பேருக்கு நன்மை செய்தால் உங்கள் மீது மிகவும் அன்பு செலுத்துவார்கள். நீங்கள் எங்களுடைய தாய் என்றும் சொல்வார்கள். உலக நன்மைக்காக மாதர்களாகிய நீங்கள் நிமித்தமாகியுள்ளீர்கள். நாம் எத்தனை பேருக்கு நன்மை செய்தோம், எத்தனை பேருக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்தோம் என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். தந்தைதான் செய்தியாளர். வேறு யாரையும் செய்தியாளர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தந்தை கொடுக்கக்கூடிய செய்தியை நீங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் செய்தியாளராகிய தந்தையின் குழந்தைகள், செய்தி கொடுக்கக்கூடியவர்கள் ஆவீர்கள். அனைவருக்கும் சொல்லுங்கள், 2 தந்தையர் இருக்கின்றனர். எல்லையற்ற தந்தை சுகம், அமைதியின் ஆஸ்தி கொடுத்தார். நாம் சுகதாமத்தில் இருந்தோம். மற்ற அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். பிறகு ஜீவன் முக்தியில் வருகின்றனர். இப்போது நாம் திரும்பி செல்ல வேண்டும். பிறகு நாம் தான் அங்கே உலகின் எஜமானன் ஆவோம். பாபா உங்களிடமிருந்து எங்களுக்கு முழு உலக அரசாட்சி கிடைக்கிறது என்ற ஒரு பாடலும் உள்ளது. முழு பூமி, கடல், ஆகாயம் அனைத்தும் நம் கையில் இருக்கும். இந்த நேரம் நாம் தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மறைமுகமான போர் வீரர்கள், சிவசக்தி சேனை. இது ஞான ஆயுதம், ஞான அம்பு. அவர்கள் தேவிகளுக்கு ஸ்தூலமான ஆயுதங்களை கொடுத்து விட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கோவில்களை கட்டியுள்ளனர், எவ்வளவு சித்திரங்கள் உள்ளன. ஆகையால் பாபா சொல்கின்றார், பக்தி மார்க்கத்தில் அனைத்து பைசாவையும் காலி செய்து விட்டீர்கள். இப்போது இந்த அனைத்தும் அழிய போகிறது. அனைத்தும் மூழ்கிவிடும். அங்கே எப்படி சுரங்கங்களிலிருந்து வைரம், வைடூரியங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சாட்சாத்காரம் காட்டியுள்ளார். ஏனெனில் இவை அனைத்தும் மண்ணுக்குள் போய்விடுகிறது. பெரிய பெரிய ராஜாக்களிடம் மண்ணுக்கு கீழே ஒரு நிலவரை இருக்கும். அவை அனைத்தும் பூமிக்குள் புதைந்திருக்கும். பிறகு உங்களுடைய பணியாளர்கள் சென்று அவற்றை கொண்டு வருவார்கள். இல்லையானால் இவ்வளவு தங்கம் எங்கிருந்து வரும்? சொர்க்கத்தின் காட்சியை அஜ்மீரில் பார்க்கிறீர்கள் அல்லவா?
மியூசியம் கூட அதே போல உருவாக்குங்கள் என்று பாபா கூறியிருக்கிறார். சொர்க்கத்தின் முதல் தரமான மாடல் தயார் செய்ய வேண்டும். இப்போது நாம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தோம், இப்போது தெரிந்து கொண்டபடி இருக்கின்றோம். நான் ஒவ்வொருவருடைய மனதில் இருப்பதை தெரிந்திருக்கிறேன் என்பதல்ல. சில விகாரிகள் கூட வருகின்றனர். ஏன் வருகிறீர்கள் என்று கேட்கும் போது, நான் மிகுந்த பாவாத்மாவாக இருக்கின்றேன், இங்கு வந்தால்தானே விகாரங்களிலிருந்து விடுபடுவோம் என்று சொல்கின்றனர். பாபா சொல்வார், நல்லது, நன்மை ஏற்படட்டும். மாயை மிகப்பெரிய எதிரி. பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, இந்த விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். அப்போதுதான் உலகை வென்றவராக ஆவீர்கள். மாயை ஒன்றும் குறைந்ததல்ல. இப்போது நீங்கள் முயற்சி செய்து இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆகின்றீர்கள். இவர்களைப் போல அழகாக வேறு யாரும் ஆக முடியாது. இவர்களுடையது இயற்கையான அழகாகும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகு சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஏற்படுகிறது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகின்றார்கள். இது பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனை என்று நீங்கள் எழுத முடியும். இது ஆரோக்கியத்திற்காக மற்றும் அது செல்வத்திற்கானது. ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியை 21 பிறவிகளுக்கு அடையுங்கள். தொழில் செய்பவர்கள் கூட தம்முடைய போர்டு வைக்கிறார்கள். வீடுகளில் கூட போர்டு வைக்கிறார்கள். யார் போதையில் இருக்கின்றார்களோ அவர்கள் இப்படியெல்லாம் எழுதுவார்கள். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வையுங்கள், நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைந்தீர்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவராக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா கூட இப்படி செய்கிறார். இவர் முதல் நம்பர் முயற்சியாளர் ஆவார். நிறைய குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா புயல் நிறைய வருகிறது, இப்படி ஆகிறது. அதற்கு நான் பதில் எழுதுகிறேன். அனைத்து புயலும் முதலில் என்னிடம் வருகிறது. நான் முதலில் அனுபவசாலியாக ஆகினால்தான் புரிய வைக்க முடியும். புயலை கொண்டு வருவது மாயையின் தொழிலாகும். இப்போது பாபா சொல்கின்றார், இனிமையான செல்லமான குழந்தைகளே, உங்கள் மீது பிரகஸ்பதி திசை உள்ளது. நீங்கள் யாரிடமும் தன்னுடைய ஜாதகத்தை காட்ட வேண்டிய அவசியமில்லை. பாபா அனைத்தையும் சொல்லிவிடுகின்றார். அங்கே ஆயுள் கூட அதிகமாக இருக்கும். கிருஷ்ணரை கூட யோகேஸ்வரர் என்று சொல்கிறார்கள். இவருக்கு யோகேஸ்வரர் யோகம் கற்றுக் கொடுத்தார். ஆகையால் அவ்வாறு ஆனார். மற்றபடி எந்த மனிதரையும் சந்நியாசி போன்றவரையும் யோகேஸ்வரர் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு ஈஸ்வரன் யோகம் கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் யோகேஸ்வரர் மற்றும் யோகேஸ்வரி என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஞானேஸ்வர் மற்றும் ஞானேஸ்வரியும் கூட இந்த நேரத்தில் நீங்கள்தான் ஆகின்றீர்கள். பிறகு சென்று ராஜராஜேஸ்வரனாகவும் நீங்கள்தான் ஆகின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை முன்னால் பார்த்தபடி தனக்குத்தானே பேசிக் கொள்ளுங்கள். ஆஹா பாபா, நீங்கள் என்னை இப்படி ஆக்குகின்றீர்கள். இப்போது எங்கள் மீது பிரகஸ்பதியின் திசை அமர்ந்துள்ளது. இரண்டாவது, தனக்கு சமமாக பிறரை மாற்றுவதற்காக குளவியை போல ஞானத்தின் பூம்பும் செய்யுங்கள். இறை சேவகராகி சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். வரதானம், தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரின் ஆசனதாரி ஆகுக. விளக்கம், தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களின் சிரேஷ்ட மனநிலையின் அடையாளம். அப்படிப்பட்ட தாமரை மலரின் ஆசனதாரி ஆத்மாக்கள் இந்த தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஷரீரத்தின் உணர்வு தனது பக்கம் கவர்ந்தெழுக்காது. எப்படி பிரம்மா பாபா நடந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் ஃபரிஷ்தா சொரூபம் மற்றும் தேவதை சொரூபத்தை
சதா நினைவில் இருந்தது. அதுபோல இயல்பாகவே ஆத்ம அபிமானி ஸ்திதி சதா தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்று சொல்லப்படுகிறது. தேக உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவர்தான் பரமாத்மாவிற்கு அன்பானவராகி விடுகிறார்கள். ஸ்லோகன்: உங்களுடைய விசேஷ தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதில் என்னுடையது என்று நினைத்துக் கொள்வதுதான் தேக அபிமானம். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட்டின் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஃபரிஷ்தா ஆகுங்கள். சதா தனது ஒளியின் ஃபரிஷ்தா சொரூபம் தென்படுகிறது, அப்படி ஆக வேண்டும். மேலும் எதிர்கால சொரூபமும் தென்படும். இப்பொழுது இதை விட்டுவிட்டு அதை எடுப்பது. எப்பொழுது அப்படிப்பட்ட அனுபவசாலி ஆகும் பொழுது சம்பூர்ண தன்மையின் அருகாமையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.